வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், குருவே துணை. மிக அற்புதமான இந்த மாலை மற்றும் இரவு வேளையில் நம்மளது தாம்பத்தியத்தில் திருமண தம்பதியர்களுடைய திறனூக்க பயிற்சிக்காக நாம் 1 மாத காலம் அடுத்த மனைவி நல வேட்பு நாள் வரை இதை பற்றிய சிந்தனை வான்காந்தத்தில் பரப்ப விடலாம், இந்த எண்ணத்திற்கு வலிமை பெறும் என்ற நோக்கில் அதற்காக நமக்கு அருகிலிருந்து உறுதுணையாகவும் இருந்து உதவி செய்கின்ற யாழ் மண்டல தலைவர் குழந்தைவேல் ஐயா அவர்களுக்கும், இதை வழி நடாத்தி கொண்டிருக்கும் ரகுபால அம்மா அவர்களுக்கும், கலாநிதி அம்மா அவர்களுக்கும், டாக்டர் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும், மிக அற்புதமாக இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் எனது மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போறது ஐயா சக்தி சரவணன். தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது. அவங்க குடும்ப பாரம்பரியமே எல்லாமே அருள் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவர் நமக்காக இந்த ஜூம்ல இல்லற தர்மம் என்ற தலைப்பில் இன்னைக்கு நமக்கு சிந்தனை உரை வழங்குறாங்க. அவர் பிஇ, எம்பிஏ, எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்கிறாங்க. 35 வருஷம் அனுபவம் நம்ம மகரிஷி இதுல இருக்குதுங்க. 13வது வயதிலே தீட்சி மகரிஷியிடம் 16 வயதில் ஆசிரியர் பயிற்சி முடிச்சிருக்கிறாருங்க. அது இல்லாம சீஃப் ரீஜனல் மேனேஜர் தனியார் நிறுவனத்துல இருந்திருக்கிறாருங்க. தென்னிந்தியா வெளிநாடுகளில் 35 வருட தொண்டு செஞ்சிருக்கிறாரு. எங்க அப்பாவை எல்லாத்துக்குமே தெரியாது. நாமக்கல்லாம் மோகனூர்லாம் அவரு தான் எல்லாமே எடுத்து நடத்தி கொடுத்தாருன்னு சொல்லி உழவனியை அடிக்கடி எங்களுக்கு சொல்லுவார். உலகநாத ஐயா மூத்த பேராசிரியரை பத்தி தெரியாதவங்க இருக்க முடியாது. அப்பேற்பட்ட அவரு உமையாள்புரம் அறிவு திருக்கோளை 25 ஆண்டுகளாக தொடர்ந்து நடத்தி வர்றாங்க. அது நமக்கு ரொம்ப ஒரு சொன்ன உடனே மறுக்காம நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருங்க. அந்த அற்புதமான அந்த தலைப்புல ஐயா அவர்களை பேச உங்களின் சார்பாக அழைக்கிறேன். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆரம்பிக்கலாம் ஐயா. ஆரம்பிக்கலாங்களா? வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஒரு மகரிஷியினுடைய பாடலை நாம் சொல்லி பிறகு நாம் சிந்தனைக்குள் செல்ல இருக்கிறோம். தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமையென தேர்ந்து செய்து மாயம் என்னும் மறை பொருளாம் அறிவறிந்து மாயம் என்னும் மறை பொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் வாழ்வோர்கள் துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகமாகும். நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகமாகும். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன்பளிப்பதாயினும் நன்றி. இது தெய்வ புலமையினுடைய அருள்வாக்கு. இந்த மண் செய்த தவம் ஞானத்தினுடைய பேரொளியாக வந்த அந்த வள்ளுவ பெருங்கடவுளை என்
உள்ளத்திலும் உயிரிலும் நிறுத்துகிறேன். அந்த பெருமகனின் வழியில் வந்த அத்தனை யோகிகளையும் ஞானிகளையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அந்த யோகிகளினுடைய வழியில் வள்ளல் பெருமானுடைய அடியொட்டி நம்மோடு வாழ்ந்த அருள் தந்தை மகரிஷி அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். இங்கு குழுமி இருக்கிற நாம் அனைவரும் மனம், மொழி, மெய் என்ற திரிகரணங்களால் வணங்கிக் கொள்ளுகிறோம். அவருடைய அறிவையும் ஆன்ம சக்தியையும் என்னோடு இணைத்துக் கொள்ளுகிறேன். இருப்பால் மெய்யுணர்வாளர்களே, இந்த நல்லதொரு மாலை பொழுதில் இல்லற தர்மம் என்கின்ற ஒரு தத்துவம் குறித்து ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போல அருளன்னை லோகாம்பாள் அவர்களுடைய மனைவி நல வேட்பு விழா வர இருக்கின்ற நாட்களில் நடைபெறவிருக்கின்ற தம்பதியர் விழா. ஆக அவைகளை நல்ல முறையில் நாம் உணர்ந்து அவர்களையும் நினைவு கூர்ந்து நம் வாழ்க்கையிலும் அவர்கள் போல வாழ்ந்து எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்பது ஒரு வாழ்க்கை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று அதை உணர்ந்து வாழ்வது அருள் வாழ்க்கை. அதனால் அருள் தம்பதியர்களாக வாழ்ந்த வேதாத்ரி மகரிஷி லோகாம்பாள் அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் பெற்ற அருள் அனுபவம் தான் இன்றைக்கு உலக சமுதாய சேவா சங்கமாக இருக்கிறது. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன். மகரிஷி அவர் தொழில் செய்த காலத்தில் 200 குடும்பங்களை வைத்து அவர் தறி தொழில் செய்து வந்தார், நெசவு தொழில் செய்து வந்தார். அந்த 200 குடும்பங்களும் அவர் உணவு, உடை, இருப்பிடம் எல்லா வசதிகளும் அவர்தான் செய்து கொடுத்தார். இப்படி செய்து கொடுத்ததன் காரணம் அந்த குடும்பங்கள் அங்கேயே அவரோடு இருந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை அவருக்கு காலையில எழுந்த உடனே அந்த குடும்பத்தில இருந்து வரும். ஒவ்வொரு நாளும் அவர் அந்த பிரச்சனைகளுக்குரிய காரணம் என்ன, எதனால் இந்த சிக்கல், எதனால் இந்த தம்பதிகளுக்குள், குடும்பத்திற்குள் இல்லது உறவினர்களுக்குள் இந்த மனக்கசப்பு, இதையெல்லாம் அவர் ஆராய்ந்து கண்டதனுடைய தீர்வுதான் மனவளக்கலை மன்றம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் தத்துவத்தின் அடிப்படையில் வந்தது அல்ல மனவளக்கலை மன்றம். இந்த 200 குடும்பங்களோடு அவர் கொண்ட மனோ உளப்பயிற்சி, அந்த உளப்பயிற்சியினுடைய வெளிப்பாடுகள் தான் நீங்கள் இன்று பார்க்கிற அகத்தாய்வும் குணநலப்பேறு பயிற்சிகளாக பார்க்கின்ற புலன் அமைப்பை நமக்கு தேவையான அளவு நன்மையிலேயே செலுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. ஆக மனவளக்கலை பயிற்சி ஒரு உளப்பயிற்சியாக மகரிஷி வருவிப்பதற்கு காரணமே இந்த 200 குடும்பங்களோடு அவர் வாழ்ந்து கண்ட அனுபவம் தான். அதனால் ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொள்வதற்காகத்தான் நாம் இன்றைக்கு ஒரு குறைந்த நேரத்திலே சிந்திக்க இருக்கிறோம். அதை ஓரளவுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன். நீங்கள் பின்னால் வாய்ப்பு வருகிற பொழுது விரிவாக ஒவ்வொரு பகுதியாகவும் பார்க்கலாம். ஆக இல்லற தர்மம் என்றுதான் தலைப்பு கொடுத்திருக்கிறோம். அறம் என்பதற்கு தமிழ் வார்த்தை அறம். நம்முடைய வாழ்க்கையை பெரியவர்கள் முழுமையை பெறுவதற்காக அறிவு, நீங்க உங்களுக்கு தெரியும், வாழ்வினுடைய நோக்கம் அறிவு முழுமை பெறுவது. The purpose of the life is to develop the consciousness to its fullness or called perfection of consciousness. அறிவு முழுமை பெறுகின்ற, முழுமை என்று சொன்னால் முக்தி, முக்தி என்று சொன்னால் தேவைகள் குறைந்து மனநிறைவு உச்சத்தில் அவன் தொடுகிற இடம்
பதஞ்சலி சொல்லக்கூடிய சந்தோஷா பிரதிஸ்தயம். The contentment is the bliss. ஆக அவன் அதை தொடுவதற்கு பெரியவர்கள் வகுத்து கொடுத்த புருடார்த்தங்கள் 4 புருடார்த்தங்கள். இதை வட இந்தியாவிலே அதை சொல்லுகிற பொழுது தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் என்று சொல்லப்படும். ஒன்றும் பயப்பட வேண்டாம், அல்லது மயக்கம் உற வேண்டாம். இது தமிழில நம் தெய்வ புலமை திருவள்ளுவன் அதை சரியாக வகுத்தான். அறம், பொருள், இன்பம், வீடு. இதிலே தர்மத்துக்கு உரியதுதான் அறம். ஆக நான் இல்லற தர்மம் என்று 2 முறை கோடிட்டிருக்கிறேன். அதுல உண்மை இருக்கிறது. நீங்க ஒரு ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்கு தமிழ் இலக்கணத்திலே அதற்கு வழி உண்டு. நீங்க வழக்கு மொழிகளிலே பாருங்கள், அதுல இருக்கும். நடு சென்டர்ல போடு என்று சொல்லுவோம். நடு என்றாலும் ஒன்றுதான், சென்டர் என்னாலும் ஒண்ணுதான். ஆனால் இதை நீ சரியாக செய்யணும் என்பதற்காக ஒரு இன்சிஸ்டன்ஸ், அந்த கருத்திலே ஒரு ஊன்றி சொல்லுவதற்காக அதை இப்படி சொல்லுகிற பழக்கம் தமிழ் மரபுகளில் உண்டு. அது அறம், அது வழங்குகிற இல்லறத்தினுடைய மாண்புதான் நாம் பேச இருக்கிறோம். தர்மம் என்றாலும் அறம் என்றாலும் ஒன்றுதான். ஆக இல்லற தர்மம் என்று வருகிற பொழுது அவன் இந்த தர்மத்தை, அறத்தை அவன் 2 கூறுகளாக பிரிக்கிறான். ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவறம். ஆக நான் முன்பே சொன்னது போல ஒரு மனிதன் முழுமையை, ஆழ்ந்த மனநிறைவை தொடுவதற்கு அறம், பொருள், இன்பம். இதிலே அறம் என்பதுதான் முதன்மையானது, அறம் என்பதுதான் தேவையானது. மற்ற 2ம் இந்த அறத்தை வலியுறுத்தி பின்பற்றுவதற்கு, வாழ்ந்து காட்டுவதற்கு சார்பு அறங்களாக தமிழ் மண் சார்ந்த பெரியவர்கள் கொண்டு வந்தார்கள். அப்போ பொருளும் காமம், இன்பமும் சார்பு அறங்கள். அவைகள் முதல் அறமாக இருக்கக்கூடிய அறத்திற்கு உறுதுணையாக இருக்கின்றவை. ஒரு மனிதன் வாழ்வதற்கு, பூரணமாக அவன் வாழ்ந்து நிறைவு பெறுவதற்கு அறம்தான் அடிப்படை. அந்த அறத்திற்கு சார்பு அறங்களாக, துணை அறங்களாக வருவதுதான் பொருளும் காமமும். ஆக அறம் என்பதே, வள்ளுவன் சொல்லுகிறது, அறம் என்பதே இல்வாழ்க்கை. வாழ்வினுடைய நோக்கமே, நாங்கள் என்ன சொல்லுகிறோம் மனோலக்கலையில, முழுமை பெறுவது, மன நிறைவை பெறுவது, பேரின்பத்தை அடைவது, சந்தோஷா பிரதிஸ்தயம். இப்ப முழு நிறைவை பெறுவதற்கு, அந்த முழு நிறைவிலே முக்தி நிலையை அடைவதற்கு யார் முழு நிறைவிலே இருக்கிறார்கள்? பரம்பொருள் இறைவனைத்தான் முழுமை, அறிவு முழுமை என்று சொல்லுகிறோம். நம்முடைய சித்தாந்தங்களில், பண்பாட்டில் இறைவனுடைய உடல் என்பது அறம் என்று சொல்லப்பட்டது. இந்த பிரபஞ்சத்தில இறைவன் தான் வியாபித்திருக்கிறான். அதை வியாபகம் என்று சொல்லுகிறோம். இந்த வியாபகத்திலே இருக்கக்கூடிய வியாபக அறிவு நிலையில் நீங்கள் எந்த இடத்திலும் அறம் என்ற ஒன்று இருக்குமேயானால் அதுதான் இறைவனுடைய உடல். இறைவனுடைய உடல் நீங்கள் இறைவனை புலன்களால் கண்டு உணர முடியாது, அறத்தினுடைய உணர்வுகளால் கண்டு கொள்ளலாம். இப்படி அறத்தினுடைய உணர்வுகளால் கண்டுகொள்வதற்கு, ஒரு மனிதன் பக்குவம் அடைவதற்கு, அறிவை விரித்து கொள்வதற்கு இல்லறம் துணையாக வருகிறது. இல்லறம் என்பது ஏதோ ஒரு 2 உடல்கள் சேர்ந்து வாழ்வது அல்ல. ஏதோ ஒருவர் சம்பாதித்து ஒருவர் வாழ்க்கை நடத்துவது அல்ல. என்னுடைய வாழ்க்கை நோக்கத்திற்கு, நான் பிறந்ததினுடைய நோக்கத்திற்கு, அறிவினுடைய பயணத்தில் என்னோடு உயிர்கலப்பு பெற்ற ஒருவர் என்னோடு இணைகிறார். அவர் இணைவது ஏதோ நீங்கள் நினைப்பது போல
பெரியவங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வைத்தார்கள், அதனால திருமணம் செய்து கொண்டோம் என்று நினைக்க வேண்டாம். வினையின் அடிப்படையில் தான் உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். இதுல மனதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அதுல சாமியும் சொல்லுவார், வார்த்தையிலே நீங்க பார்த்தீங்க என்று சொன்னால் மனை வினை என்றுதான் வரும். மனைவி என்ற வார்த்தையை நீங்கள் பிரிக்கிற பொழுது மனை, இல்லம், வினை. இந்த வினையினுடைய அடிப்படையை ஒட்டித்தான் உங்களுக்கு, நீங்க எந்த ஜோசியக்காரனை பார்த்திருந்தாலும் சரி, இல்ல நீங்க ஃபாரின்ல பெண் எடுத்திருந்தாலும் சரி, நீங்க முடிந்த முடிவாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஏற்கனவே செய்த செயலினுடைய விளைவுதான் இன்று உங்களுக்கு அமைந்திருக்கிற வாழ்க்கை. இதுதான் புத்தர் தம்மபதத்திலே முதல் பதமாக கொண்டு வருகிறார். அக்செப்ட் தி பிரசன்ட் லைஃப். நிகழ்காலத்தை புத்தர் சொல்லுகிறார், மிக தெளிவாக வலியுறுத்துகிறார். நிகழ்காலத்தை ஏற்றுக்கொள்ளுவதுதான் ஞானத்தினுடைய முதல் படி. தம்மா என்று சொன்னால் வழி. தம்ம பதம் என்பது அவர் பாலி மொழியிலே பிக்குகளுக்கு உபதேசித்த மொழி. இப்ப நான் இன்றைய வாழ்க்கை எனக்கு என்ன அமைந்திருக்கிறதோ, கல்வியிலே, பொருளாதாரத்திலே, வாழ்க்கை துணை நலத்திலே, குழந்தைகளிலே, உறவுகளிலே என்ன எனக்கு இன்று எனக்கென்று அமைந்ததோ அதுதான் எனக்கு பாத்தியப்பட்டது. அக்செப்ட் இட் as it is. You are only entitled to indulge whatsoever that has been provided, that has been benedicted, blessed by the divine. உங்களுக்கு என்ன அமைந்திருக்கிறதோ, உங்களுக்கு என்ன வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு உரிய வாழ்க்கை. இதை முழு மனதோடும், முழு விழிப்போடும், முழு விருப்பத்தோடும் முதலில் ஏற்று பழகுங்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய முதல் படி என்பதே புத்தர் வைக்கிறார். ஞானத்துக்கே அதுதான் படி. இன்றைக்கு எனக்கு என்ன அமைந்திருக்கிறதோ அது என் வினையினுடைய அடிப்படை. நான் கூட சிறிய வயதுல கல்லூரியில ஒரு கவிதை எழுதினேன். எவ்வினைக்கும் தொடர்பாக மனையமையும் என்னும் ஒரு இறை நியதி உள் நினைந்தேன், எவ்வுயிர்க்கும் மலர்த்து மது காலத்தினால் வினைதன் பறிப்படை வந்தவளை என்று சொல்லி ஒரு கவிதை எழுதியிருந்துருவேன். அப்ப நாம் ஏதோ ஒரு மகிழ்ச்சி பாடல சொல்லுவது போல வாழ வேண்டும் என்று எண்ணி மனிதனாக பிறக்கவில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும், வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி வாழ வேண்டும் என்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழ்பவர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும். So this is the silver line. This is how you need to contemplate these two lines. வாழ வேண்டும் என்ற உரிமை கணவனுக்கும் உண்டு, மனைவிக்கும் உண்டு, ஒரு எறும்புக்கும் உண்டு, ஒரு ஈக்கும் உண்டு, ஒரு பட்டாம்பூச்சிக்கும் உண்டு. பிறந்த எல்லா உயிருக்கும் புத்தர் சொல்லுகிறார், சகல விருப்பங்களை, இந்த உலகில் வாழ்வதற்குரிய உரிமையை இந்த பூமியில் பிறந்த போதே அவர்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்பட்டு விட்டது. So you cannot dominate over somebody else. நீங்க இன்னொருவரை அடக்கி ஆண்டு உங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம், தன்முனைப்பை காட்டி நம்மை நிரூபித்துக் கொள்ளலாம் என்று எண்ணுவது அறியாமையினுடைய வெளிப்பாடு. ஒவ்வொரு உயிருக்கும், ஒவ்வொரு உயிர் இந்த பூமியிலே பிறந்தவுடனே வாழ வேண்டும் என்ற உரிமை எல்லோருக்கும் உண்டு. எப்போ? வாழ்பவர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும். அங்கதான் சாமியினுடைய பஞ்ச் இல்லறம் தொடங்குகிறது. சாமி சொல்லுகிறார், இல்லம் கொண்டு பொருட்கள் ஈட்டி காத்து நல்லாளாம் இல்லாலோடு இன்புற்று. இந்த மண் நல்ல முறையிலே நீ துறவு மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. இந்த மண் எல்லா சுகபோகங்களையும் விடுத்து நீ போக வேண்டும் என்று சொல்லவில்லை. அது அறிவு தெளிவின்மையில் நாம் கண்டுகொண்ட ஒன்று. நம் குமரகுருபரரை சொல்றார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில்
அகுதுருங்கால் கழுவளமண நகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகையாயிருந்ததே என்று குமரகுருபர் காட்டுகிற வழி இறைவனும் அவன் மகிழ்வோடு வாழ்வதற்கு துணையோடு தான் இருக்கிறான் என்று பேசப்படுகிறது. அதனால் ஏதோ ஒன்றை தெரிந்து எதையோ ஒரு நூலை படித்து விட்டு இந்த வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் போவது முட்டாள்தனம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை நமக்குரிய வினையின் அடிப்படை ஒன்று. இரண்டாவது, நீங்கள் பெறக்கூடிய ஞானம் வேறு எங்குமே இல்லை, உங்களிடத்தில் உங்களை சுற்றித்தான் அமைந்திருக்கிறது. அதை வைத்துத்தான் நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம். இதை விடுத்து ஏதோ ஒரு இடத்துல இந்த குடும்பத்தை விட்டு எங்கேயோ ஓடி போய்விட்டால் எனக்கு ஞானம் கிடைக்கும் என்று எண்ணுவது மடமை. சுவாமி சொல்றார், ஏட்டினிலே கதைத்து விட்ட ஞானம் கற்று ஏக்கமுற்று பல அதையடைய எண்ணம் கொண்டு போட்ட விடம்தனிற் பொருளை தேடும் பொது அறிவை கூட உபயோகிக்காமல் நாட்டில் உள்ள அனுபவ பொருட்கள் மீது நாடி நிற்கும் அறிவை பண்படுத்த வேண்டி காட்டிற்கு போய் கனியும் கிழங்கும் உண்டு வாழ்வதில் பயன் என்ன? Absolutely, there is no point. Get away from your family and search for the truth in the forests of the Himalayas. நீங்கள் வெளியிலே தேடுவது அல்லது ஞானம். புத்தருக்கு நிகழ்ந்தது. நீங்கள் புத்தரைத்தான் கோடிட்டு காண்பிப்பீர்கள். புத்தர் உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 3 வருட போராட்டம். பீகாரிலே இருந்த அத்துணை பேரிடமும் கேள்வி மேல் கேள்வி, அறிஞர்களிடம் கேள்வி மேல் கேள்வி, வாழ்வினுடைய நோக்கம். ஏனென்றால் ஒரு நடு இரவில் உங்களுக்கு கதை தெரியும், வெளியே போய் அவர் தெருவிலே பார்க்கிற பொழுது நோயுற்றவனை பார்க்கிறார், இறந்தவர்களை பார்க்கிறார், வயதானவர்களை பார்க்கிறார், காரணம் தேடுகிறார். எல்லாரும் ஒரு காரணம், நீ அதன் அவன் செய்த பாவம், அவன் செய்த வினை. புத்தருக்கு கன்வின்ஸ் ஆகவே இல்லை. That's how the intelligence evolves. That's how the uniqueness, the truth evolves through them. அவர்கள் அதனால்தான் அவர்களுக்கு அனுபவத்தை தவிர வேறு ஒருவர் போதித்தால் அது மண்டையில ஏறாது. இது நீங்கள் வேதாத்திரியத்திலையும் கை கொள்ளுங்கள். வேதாத்திரியம் புதியதான ஒன்று அல்ல. வேதாத்திரியம் 17 நூல் கணக்கில் தொடங்கி பாரம்பரிய தமிழ் சமுதாயத்தில் நீங்கள் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ளுகிறீர்களோ நம் பெரியவர்கள் அத்தனையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதை நாம் எளிமைப்படுத்தி இருக்கிறோம். வார்த்தைகளுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டிருக்கிறோம். சுவாமி செய்த ஒரே வேலை விஞ்ஞானத்தோடு இணைத்தார். That's the only job. That's the extra thing he has made, so people understand in a simpler way, people to understand to its core. நாம் புரிந்து கொள்வதற்கு விஞ்ஞானத்தோடு இணைத்திருக்கிறார். அவ்வளவுதான் சுவாமி செய்தது. எல்லா தத்துவங்களும் நீங்கள் அகநானூரிலிருந்து, புறநானூரிலிருந்து, தொல்காப்பியத்திலிருந்து, திருக்குறளிலிருந்து, ஆசார கோவையிலிருந்து, நன்மணிக்கடியிலிருந்து அத்துணையிலும் இருக்கிறது. வாழ்க்கையினுடைய முழு பரிணாமமும் வள்ளுவன் எல்லைக்குள்ளே அடக்கிவிட்டு போயிருக்கிறார். சொல்ல போனால் வள்ளுவன் தொட்ட இடங்களை நாம் இன்னும் தொடவில்லை என்பதுதான் யதார்த்தம். ஆக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலையில் இந்த வாழ்க்கையை நாம் வினையினுடைய அடிப்படையில் அமைந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால், இரண்டாவது, இன்றைக்கு அமைந்திருக்கிற வாழ்க்கை தான் எனக்குரிய வாழ்க்கை என்பதை நான் ஏற்றுக்கொண்டு விட்டால், இல்லறத்தை புரிந்து கொள்வதற்கு இதுதான் வாயில்படி. நான் இல்லறத்திற்குள் இன்னும் நுழையவில்லை. அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனாக, தனி மனிதனாக வாழ்கிற பொழுது எனக்கு என்ன அமைந்திருக்கிறதோ இது என் வினையினுடைய அடிப்படை. எனக்கு என்ன வாழ்க்கையில வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறதோ அது வினையினுடைய அடிப்படை. இங்க வாழ்ந்ததனுடைய நோக்கம் முழுமையை நோக்கி பயணிப்பதற்கு எது சாதகம்? வாழ்பவர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும். அப்படி வாழ்பவர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும் என்று வருகிற பொழுதுதான் ஒரு மனிதன் அவன் அறிவிலே முழுமை பெற வேண்டும் என்று தெரிந்த பெரியவர்கள் தான் வாழ்க்கையை 4ஆக பிரித்தார்கள். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இதிலே வடநாட்டிலே இருந்த பெரியவர்கள் இதை 4ஆக சொன்னார்கள். தென்னிந்தியாவிலே வாழ்ந்த சித்தர்கள் அதை 2ஆக்கினார்கள்.
இல்லறத்திற்கு கிரகஸ்தத்திற்கு பிரம்மச்சரியம் ஆயத்தம் என்பதனால் பிரம்மச்சரியத்தை கிரகஸ்தத்துக்குள் அடக்கி இல்லறமாக்கினார்கள். முழுமை பேராக இருக்கக்கூடிய அந்த சந்நியாசத்தை, வானப்பிரஸ்தத்தை அதற்குள் அடக்கி அதை துறவரமாக்கினார்கள். அதனால்தான் நம்முடைய வாழ்வு 2ஆக பிரிகிறது. வட இந்தியாவிலே அது 4ஆக பிரிகிறது. ஆக நாம் இல்லற தர்மம் என்று சொல்லுவது, திரும்பவும் சொல்லுகிறேன், இட் இஸ் an insistence. உங்களுக்கு 2 முறை அதை கோடிட வேண்டியிருக்கிறது. காரணம், இல்லறத்தினுடைய நோக்கமே அறம் செய்வதுதான், தொண்டு செய்வதுதான். வெறுமனே உடல் இன்பத்திற்கு அல்ல, வெறுமனே பொருள் சேர்த்துவதற்கு அல்ல, வெறுமனே நான் என்னுடைய சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய தன்மைக்கு அல்ல. இல்லம் கொண்டு பொருட்கள் ஈட்டி காத்து நல்லாளாம் இல்லாளோடு இன்புற்று, அடுத்த வரி சொல்றார் சுவாமி, நாட்டிற்கு ஈகை புரிந்து. அப்படித்தான் வரும். பாரதிதாசனும் சொல்லுகிறான், தன் பெண்டு தன் பிள்ளை தானுண்டு சோறுண்டு என்றிருப்போர் கடுகு போல் உள்ளம் கொண்டவர். அதன் பிறகு அவன் கடவுளை இருந்து துவரை என்று விரிக்கிறான். கடைசியாக சொல்லுகிறான் பாரதிதாசன், தொண்டு உள்ளம், தூய உள்ளம், தொல்லுலக மக்களெல்லாம் வாழ வேண்டும் என்று தன்னலம் கருதாத தாயுள்ளம். அதுதான் ஒரு மனிதன் நிறைவாக, அதுதான் முக்தியினுடைய வெளிப்பாடு. முக்தி என்று சொன்னால் நீங்க ஏதோ ஒரு பெரிய சித்தி பெறுவதாக நினைக்க வேண்டாம். இந்த வாழ்க்கை திருப்தி, டீப் கண்டென்ட்மெண்ட், அவுட் ஆஃப் த கண்டென்ட்மெண்ட், இந்த முழு திருப்தியில், இந்த முழு நிறைவில் இந்த பிரபஞ்சத்தை என்னோடு பிரதிபலித்து காணுகிற பொழுது, எல்லா உயிர்களோடும் கலந்து இயங்கக்கூடிய ஆற்றலோடு நான் இயங்குகிற பொழுது, இன்னொரு உயிருக்கும் நான் அந்த சேவையை செய்ய முடியுமா என்று சொல்லுவது போல வள்ளல் பெருமான் காட்டுகிற வழி. எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தன்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவர்க்கின்றார். அவர் உளம்தான் சுத்த சித்துருவா எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அப்ப இறை உணர்வு பெறுவதே உங்களுக்கு தெரிந்த சப்ஜெக்ட் தான். அறம் செய்வதற்குத்தான் இறை உணர்வுக்கே நீங்க போறீங்க. இல்லை என்றால் இந்த வாழ்க்கை, நான் சொல்லுகிறேன், இந்த பிரபஞ்ச, நான் காந்த தத்துவத்திலே அதை விரிவாக விளக்குவோம். இந்த பிரபஞ்சத்துக்கு நோக்கமே இல்லை. நம்முடைய காற்று மண்டலம், நமக்கு இருக்கிற சூரிய மண்டலத்துக்குள்ள இது ஒரு யூனிக் ப்ரப்போசிஷன், யூனிக் ப்ரப்போர்ஷன். ஏன் நிகழவில், ஏன் இங்க நிகழ்ந்தது, எதற்காக இத்தனை சிக்கல், எதற்காக இத்தனை அறிவு, ஓரறிவுல இருந்து ஆறறிவு, இத்தனை பிரச்சனைகள்? There is some purpose. இயல்பே, இயற்கையே, இறைவனே தன்னை நம் வழியாக உணர்கிற தருணம் தான் முழுமை. நீங்கள் இறைவனை உணரவில்லை, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இறைத்தன்மை உங்கள் வழியாக தன்னை உணரத் தொடங்குகிற பொழுது the circuit completes, the circle gets end. அப்போ நாம் இல்லறம் என்பதே நான் சொல்ல வருவது, இல்லறம் என்பது நாம் வெறுமனே 2 உடல்கள் சார்ந்ததல்ல. 2 உடல்கள் நிலையை தாண்டி ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும், அவர்கள் நோக்கத்திற்கு, வாழ்வினுடைய நோக்கத்திற்கு தன்னை அர்ப்பணித்தும், அது ஈருடல் ஓருயிராக இணைகிற பொழுது, இந்த ஓருயிராக இணைகிற கருணத்தில் 2 உயிர்களும் தூய்மை பெற்றிருந்தால், 2 உயிர்களும் தூய்மை பெற்றிருந்தால், ஒரு உயிர் முழுமையடைந்தால் இன்னொரு உயிரையும் முழுமையை நோக்கி உயர்த்தும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சங்கதி. வேதாத்ரி மகரிஷி முழுமை பெறுகின்ற தருணத்தில், சாமி அம்மா இறந்த உடனே அற்றாமை, அழுதார், குடித்தார். காரணம் எனக்கு தெரியும், அவரோட பலகாலம் பழகி இருந்ததுனாலே அம்மாவுக்கு சீரியஸ் என்று சொன்ன உடனே எழுந்து பாத்ரூம் போயிட்டார். அதன் பிறகு அம்மா இறந்தாங்க என்று சொன்னதை தாங்க முடியல. இப்ப சாமி சொன்னார், ஒரு மரத்தை வெட்டுனீங்கன்னா கூட அந்த மரத்துல தண்ணி வெளியே வருது. என்னோடு ஊனோடும் உயிரோடும் என் வினைகளை உயர்த்தியும் என் வாழ்வை மலர்த்தியவளை எப்படி மறப்பது?
இப்பதான் சாமி சொன்னார், அம்மா என்னோடு கலந்து விட்டாள். அம்மா என்னோடு கலந்ததனால் அவளும் முழுமை பெற்று விட்டாள். So this is the trick. இதுதான் நோக்கம். வெறுமனே நீங்கள் உடல் இன்பத்திற்காக சம்பாதித்த பணத்தை அனுபவிப்பதற்காக, பிள்ளைகளை பெறுவதற்காக, சொத்து சேர்ப்பதற்காக, புகழ் பெறுவதற்காக அல்ல. The trick is this. ஒருவர் நான் என்னுடைய வினையை போக்கி சமுதாயத்திலே அறத்தை முறையாக பயின்று சேவைகளை முறையாக செய்கிற பொழுது, என் உயிர் தூய்மை பெற்று முழுமை நிலையை தொடுகிற பொழுது, என்னோடு இணைந்திருக்கிற இன்னொரு உயிரும் முழுமை பெறும். இதனால் பெற்றோர்களுக்கும் மோட்சம் உறுதியாக கிடைக்கும், முழுமை கிடைக்கும். இப்போ ஒரு உயிர் தூய்மை பெறுகிற பொழுது அந்த உயிரோடு தொடர்புடையவர்கள் தூய்மை அடைவார்கள் என்பதனால் தான் தெய்வமாகவே வாழ்ந்த வள்ளுவன் சொல்லுகிறான், இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை. அந்த இயல்பு என்று அவன் கொண்டு வருவது உடலோடும் உயிரோடும் தொடர்புடையவர்கள் என்று வருகிற பொழுது, அவன் இந்த உடல் எடுப்பதற்கு காரணமாக இருக்கிற தாய் தந்தையர், இந்த உடலினுடைய தொடர்பால் உயிர் தொடர்பால் வருகின்ற குழந்தைகள், இந்த வினைக்கு உறுதுணையாக இருந்த வாழ்க்கை துணை நலம், இந்த 3 பேர் தான் வள்ளுவன் சொல்லுகிறான். இந்த 3 துணை நலம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் மூவருக்கும் இயல்பான வாழ்விலே இருக்கிறவர்களுக்கு நீங்கள் தொண்டாற்றி உங்களை தூய்மைப்படுத்தி கொண்டே வருகிற பொழுது, அவர்கள் வாழ்விலே நீங்கள் முழுமை பெறுகிற பொழுது அவர்களுக்கும் அந்த நிறைவு கிடைக்கும். இதுதான் பெரியவர்கள். நீங்கள் பல கதைகள் கேட்டிருக்கலாம், இப்ப நீங்க பின்னால் சிந்தித்து பாருங்கள், தெரியும். ஒவ்வொரு அடியார்களும் அவரோடு இணைந்தவர்களுக்கு முழுமை பேறு கொடுத்தார்கள் என்றெல்லாம் கதை இருக்கும். அதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இப்ப நாம் இல்லறத்தில 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். வாழ்பவர்க்கு சாதகமாய் வாழும் மட்டும். இப்ப நான் வாழ்பவர்களுக்கு சாதகமாய் வாழ்வதற்கு என்னுடைய இன்றைய வாழ்க்கை என்ன என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், அக்செப்டன்ஸ். இதை ஏற்றுக்கொண்டு எனக்கு என்ன வாழ்க்கை துணை நலம் என்று வந்திருக்கிறதோ அது என் வினையின் அடிப்படையில் தான் வந்திருக்கிறது. என்னுடைய வினை, என்னுடைய கர்மா, என்ன செய்தேனோ அதுதான் கண் முன்னால் தெய்வமாக, தெய்வ சாட்சியாக, வாழ்க்கை துணை நலமாக, கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். வாழ்க்கை துணை நலம் என்றால் அவர் ஏதோ அந்த காலத்துல ஆண்பால் சொல்லிட்டு போயிருக்கலாம், பட் அவருடைய எண்ணம் மனிதன் என்று சொன்னால் அது இன்பா என்று சொல்லி சேர்த்துக்கிறார். அப்போ வாழ்க்கை துணை நலம் ஒருவருக்கு ஒருவர் மதித்து அவர்களுடைய வாழ்வு ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்வதற்கு முதலில் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம், இன்றைக்கு எனக்கு என்ன வாழ்க்கை அமைந்திருக்கிறதோ தீதும் நன்றும் பிறர் தரவாராம். எனக்கு அமைந்திருக்கிற வாழ்க்கை ஏற்கனவே நான் செய்த செயல்களினுடைய, எண்ணத்தினுடைய, சொல்லினுடைய வெளிப்பாடு. மனம் போல் மாங்கல்யம், எண்ணம் போல் வாழ்வு. இவ்வளவுதான் எளிமையான இலக்கணம். மனம் போல் மாங்கல்யம். நான் மனதிலே எந்த தேர்ச்சியோடு இருக்கிறேனோ, தெளிவோடு இருக்கிறேனோ, எந்த நோக்கத்தோடு நான் வாழ்க்கையை செலுத்துகிறேனோ அதற்கேற்ற மனைவிதான் வருவார், அதற்கேற்ற கணவன் தான் வருவான். நான் வாழ்க்கையிலே எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கிறது, ஆன்மீக தேடல் இருக்கிறது, தேவை இருக்கிறது என்று சொன்னால் வள்ளுவனுக்கேற்ற வாசுகிதான், வேதாத்திற்கு ஏற்ற லோகாம்பாள் தான் அமைவது என்பது யதார்த்தம், இயற்கை, நியதி. ஆக நீங்கள் தெரிந்து கொள்வது, எனக்கு இன்று அமைந்திருக்கிற வாழ்க்கை துணை நலம்தான் எனக்குரியது. அக்செப்ட் இட். இப்போ பாதி பிரச்சனை அங்கிருந்தே தீரத் தொடங்கும்.
இப்ப நான் முழுமையை நோக்கி நகர்வதற்கு இவருக்கும் நான் ஒத்தும் உதவியும் என் கடமைகளையும் சிறப்பாக செய்து நான் வாழ்வினுடைய முழுமையை நோக்கி நகருவேன் என்று வருகிற பொழுதுதான் பெரியவர்கள் இல்லறத்தில், அது இறைவன் கருணையும் அன்பின் வடிவமாக இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பழக்கணுமே, கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு விழிப்பு கொடுக்கணுமே என்ற நிலையிலே தான் அன்பை விருத்தி ஆக்குவதற்கு 2 ஆண் பெண் என்கின்ற தன்மை. சொல்ல போனால் நீங்க பூமியும் சந்திரன் கிரகணம் இருக்கிறதுனால தான் பால் வேற்றுமை. சந்திரன் இல்லை என்று சொன்னால் பால் வேற்றுமையும் கூட கிடையாது. இப்ப நாம் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது, இயற்கைக்கு ஒரு தேவை இருந்திருக்கிறது. இயற்கை தன்னை உணர்வதற்கு தானே ஒரு ட்ரிக், தானே ஒரு லாஜிக், தானே ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறது. ஆண் சூரிய வம்சமாகவும் பெண் சந்திரனுடைய அம்சமாகவும் பார்க்கிறோம். அப்ப நாம் இயற்கையினுடைய கட்டமைப்பே, இயற்கையினுடைய நோக்கமே ஆண் பெண் என்று பிரித்ததே முழுமையை நோக்கி இயற்கை தன்னை உணர்வதற்கு, தம்மை தகுதியாக்குவதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு பிரித்திருக்கிறது. இதுல ஏன் வேறுபாடு? இதுல ஏன் ஈகோ? அவன் பாரதி சொல்லுகிறான், காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து மாதர் அறங்கள் யாவினும் மாட்சிமை பெற்று உய்வோமடி. அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட வேண்டும் என்று சொல்லலை. அவன் புகைப்பிடித்தால் நீங்களும் புகைப்பிடிக்கணும் என்று சொல்லவில்லை. அவன் சாராயம் குடித்தால் நீங்கள் சாராயம் குடித்தால் தான் பெண் உரிமை என்று எந்த முட்டாளும் சொல்லவில்லை. What is this foolishness? பெண்கள் அவர்கள் ஒரு காலத்தில் முடக்கி வைத்திருந்தார்கள் என்றாலும் கூட இன்றைக்கு சம்பாதிக்கிற ஒரு ஆற்றல் வந்துவிட்டால் ஆண் செய்கிற எல்லா நியதியும் சரியானது என்ற ஒரு வாதத்துக்கு போனால் எங்கே போகும்? பெங்களூர்ல முழுக்க பார்க்கிறீர்கள், பப்லையும் ஹோட்டல்களிலும் பெண்கள் சிகரெட்டும் ஆல்கஹாலும் புழங்கத்திலே பார்க்கிற பொழுது மனம் வேதனைப்படுகிறது. அவன் சொல்லுகிறான், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. உங்களை சாராயம் கொடுக்கறதுக்காக அவன் சொல்லலை. புகைப்பிடியுங்கள், அவன் முட்டால் பிடிக்கிறான், நானும் பிடிப்பேன், நானுக்கும் உரிமை இருக்கிறது, நான் மாதர், நானுக்கும் எல்லா பிறப்புரிமை இருக்கிறது என்றதற்காக பாரதி சொல்லலை. அவன் சொல்லுகிறான், எட்டும் அறிவினில். ஒரு மேடம் கியூரி அவருடைய கணவனோடு சேர்ந்து போராடினால், ரேடியம் கண்டுபிடித்தால், ஒரு பாரதியோடு ஒரு செல்லம்மாள் இணைந்து வாழ்ந்தால், காப்பியத்தை படைத்தால், ஒரு வேதாத்திரியோடு ஒரு லோகாம்பாள் வாழ்க்கையை அர்ப்பணித்தால் மனவளக்கலை உலக சமுதாய சேவா சங்கம் பிறந்தது. இதற்குத்தான் இறைவன் இறை வெளி நம் உடலை ஆண் பெண் என்ற பேதத்தில் படைத்திருக்கிறது. உண்மையாக சொல்ல போனால் நான் இந்த உரையிலே இதை விளக்க முடியாது. ஆனால் ஒரு கோடிடுகிறேன். ஆண் பெண் தன்மை என்பதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட குறைந்த வித்தியாசம்தான். இந்த 2ஐயும் யோகி கடந்து விடுகிறான். ஆண் என்பவன் ஒரு அரைவட்டம், பெண் என்பவள் ஒரு அரைவட்டம். ஒரு யோகத்தில் முழுமையில் நிற்கிற யோகி அவன் முழு வட்டம். அவன் 2 பால் உணர்வையும் தாண்டி அப்பால் போகிறான். அவன்தான் இந்த உலகத்திற்கு தர்ம காம அர்த்த மோட்சத்தை வழங்குகிறான். காரணம், எது உணர்வு நிலையிலே நின்று உணர்ச்சி நிலையிலே இருக்கிறவர்களுக்கு வழிகாட்டுகிறான். இப்ப நாம் வாழ்க்கை துணை நலம் என்று வருகிற பொழுது, எனக்கு அமைந்திருக்கிற வாழ்க்கை துணை நலத்தை நான் ஏற்றுக்கொண்டால் எதிர்பார்ப்புகள் என்பது வாழ்க்கையிலே குன்றி போய்விடும். காரணம், எல்லா எதிர்பார்ப்புகளும் உங்களுக்கு கவலை ஒழித்தலே பார்த்திருப்பீர்கள், ஏமாற்றத்திலே தான் முடிகிறது. ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் நீட், ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் குவான்டிட்டி, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி, ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் டைம். தேவை, குவான்டிட்டி, குவாலிட்டி தரம்,
டைம், காலம். இது நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் முரண்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்ப நாம் ஒரு உயிர் எதிர்பார்ப்பது அதே போல இன்னொரு உயிர் எதிர்பார்க்காது. நீங்கள் எதிர்பார்ப்பது என்பது குறைந்து போகும் எப்பொழுது ஈருடல் ஓர் உயிராக நீங்கள் மாறி போகிற பொழுது. அங்க எதிர்பார்ப்பில்லை, அங்க ஏமாற்றம் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது அவள் நினைப்பாள், அவள் என்ன நினைக்கிறாளோ அதை நீங்கள் நினைப்பீர்கள். பிகாஸ் ரெண்டுமே ஓர் உயிராக இருக்கும் பொழுது ஒரே எண்ணத்தை அது பிரதிபலிக்கும். அது நகைச்சுவையாக சொல்லுவோம், வீட்டுக்கு நீங்க இன்றைக்கு இந்த சாம்பார் நல்லா இருந்தா நல்லா இருக்குமே நினைத்து கொண்டு வந்தால் அந்த அம்மாவுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்திருக்கும். நீங்க வீட்டுக்கு வந்தால் இந்த அதே சாம்பார் இருக்கும். நீங்க பார்க்கலாம், நீங்க மனவளக்கலையில நான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன், முதிர்ச்சி பெற்றிருக்கிறேன் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. நீங்கள் நினைப்பதை அவள் செய்வாள், அவள் நினைப்பதை நீங்கள் செய்வீர்கள். இந்த அடிப்படையில் தான் நம்முடைய அறத்திலே, மனவளக்கலையிலே, வேதாத்திரியத்திலே ஒரு புது அறம் உள்ளே வருகிறது. இல்லறம் வேறு அல்ல, துறவரம் வேறு அல்ல. இல்லறத்திலேயே துறவரத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம். இதுதான் வித்தியாசம். வேதாத்திரியம் நமக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் உணர்த்துவது, இல்லறத்தில் இருந்து கொண்டே நீங்கள் துறவரத்தை மேற்கொள்ளலாம். அதற்காக தனியாக போய் அந்த பாடல் மாதிரிதான், ஏட்டினிலே கதைத்து விட்ட ஞானம் கற்று ஏக்கமுற்று பலர் அதை எண்ணம் கொண்டு போட்ட விடம் தனிற் பொருளை தேடும் பொது அறிவை கூட உபயோகிக்காமல். நீங்க இங்க இருக்கிற மனைவி மக்களோடு, இங்க இருக்கக்கூடிய குழந்தைகளோடு, இங்க இருக்கிற உறவினர்களோடு எந்த மனதை கொண்டு போராடுகிறீர்களோ அதே மனதோடுதான் நீங்கள் இமயமலைக்கு போனாலும் போராட வேண்டும். இப்ப புத்தர் அந்த உண்மையை தேடி பயணித்து நடு இரவில் அவர் பசி, கிட்டத்தட்ட ஒருவர் சொன்னார், நீங்கள் ஒரு 3 மாத காலம் உணவின்றி ஆகாரமின்றி தண்ணீரே குடிங்க, அது கூட உங்களுக்கு நிர்வாணத்தை கொடுக்கும், மோட்சத்தை கொடுக்கும். புத்தர் பயிற்சி செய்தார். நீங்கள் புத்தர் படத்திலே இருப்பது போல அழகாக இருக்க மாட்டார். நெஞ்செலும்பி ஒடுங்கி பின்னால் இருக்கிற முதுகெலும்பும் நெஞ்செலும்பும் ஒட்டி இருக்கும். வெறும் பிராணன் மட்டும்தான் ஓடும் அவருக்குள்ள. அப்ப அவர் ஞானம் பெறுகிறார், தெளிவு பெறுகிறார், எல்லா இடங்களுக்கும் பயிற்சி வழங்குகிறார். அப்படி ஊர் ஊராக அவர் போய் பயிற்சி வழங்குகிற பொழுது அவர் மீண்டும் பாடலிபுத்திரம் வழியாக வர வேண்டியிருந்தது. இப்ப சொன்னார் புத்தர், எப்படியும் நாம் அரண்மனை வழியாகத்தான் போகிறோம். அரண்மனை வழியாக போவதனால் மனைவியையும் குழந்தையும் பார்த்து விட்டு செல்லலாம் என்று சொன்னார். அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். பிக்குகள் அதே போல அவர்கள் பாடலிபுத்திரம் வருகிற பொழுது அரண்மனைக்கு புத்தர் வருகிறார், மனைவி எதிர்கொள்கிறார். புத்தரை விட புத்தருடைய மனைவி யசோதரை ஞானத்தின் உச்சம், வேதாத்திரியை விட லோகாம்பாள் ஞானத்தினுடைய உச்சம். ஒரு அருவி கொட்டலாம், அதை தாங்குவதற்குரிய பாறை தேவைப்படும். புத்தர் அவளை விட்டு போன பிறகு உடனே கையிலே குழந்தை இருந்தது. இளமை காலம், 20 வயது 22 வயது பெண் யசோதரை தலையை மழித்துக் கொண்டாள், உடையை மாற்றிக்கொண்டாள், சுத்த துறவியாகி போனான். புத்தர் சொன்னார், அரண்மனைக்கு வந்த பிறகு புத்தரிடம் கேட்கிறாள், எனக்கு கேள்விகள் இருக்கிறது. புத்தர் சொன்னார், கேள். நீங்கள் இப்பொழுது ஆசியா கண்டம் முழுவதும் பரவி இருக்கிறீர்கள், மிகப்பெரிய ஞானி. புத்தரிடம் கேட்டால், நீங்கள்
இங்கு பெற்ற ஞான நீங்கள் போவதற்கு முன் என்னிடம் சொல்லிவிட்டு போயிருக்கலாம். போவது என்ற முடிவுக்கு வந்த பிறகு நான் தடுக்கப் போவதில்லை. இதுதான் நான் சொல்லுவது. வினையினுடைய அடிப்படை ஒரு புத்தனை காட்டிலும் அதீத புத்திசாலித்தனத்தோடு யசோதரை வருகிறார். வேதாத்திரியன் மகரிஷியினுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவரோடு நெருங்கி பழகி இருக்கிறோம். அன்னை லோகாம்பாள் பட்ட துன்பங்கள் எனக்கு தெரியும். ஒவ்வொரு டாலரும் இறுக்கி பிடித்துதான் அறிவித்திருக்கோயிலாம் கட்டினார். சாதாரணமா வந்துடல. வீட்டுல தவளை குதித்தோடும் குழந்தைகளுக்கு ஓரளவுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். ஒரு பைசா இல்லை. அவர் சொன்னார், இது போரும், இது பொதுநலத்துக்குரியது. இப்போ புத்தரிடம் அவர் கேட்டால் சொல்லிவிட்டு போயிருக்கலாமே. போவது என்ற முடிவுக்கு வந்தாகிவிட்டது. புத்தர் என்ன சிக்கல் என்று கேட்கிறார். பிரச்சனை எங்களிடம் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார். யசோதரை சொல்கிறார், பிரச்சனை உங்களிடத்தில் இல்லை, பிரச்சனை என்னிடத்தில் தான் இருக்கிறது. நான் எங்கே அந்த பச்சை குழந்தையினுடைய முகத்தை பார்த்தால், உன்னையும் முகத்தை பார்த்தால் மனம் மாறிவிடுமோ என்று சொல்லித்தான் உங்களிடம் சொல்லிக் கொள்ளாது போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு இருந்தது. யசோதரை கேட்டால், இரண்டாவது கேள்வி, எங்கெங்கோ போய் திரிந்திருக்கிறீர்கள், காடு மேடெல்லாம் வாழ்ந்திருக்கிறீர்கள். அங்கு கயையிலே நீங்கள் பெற்ற ஞானத்தை இந்த அரண்மனையில் அடைந்திருக்க முடியாதா என்று கேட்டால், புத்தர் சொன்னார், முடியும், அடைய முடியும். அப்போ எங்கே நீங்கள் போனாலும் புத்தர் ஒப்புக்கொண்டார் தன் தவறை. அதனால்தான் அவர் யசோதரையை ஒரு தெய்வமாக வணங்குகிறார், ஒரு பத்தினியாக அல்ல. அதனால்தான் உங்கள் அறிவு முழுமை பெற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் வாழ்க்கை துணை நலத்தை மதித்து பழகுங்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை நலத்தினுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். அவர்கள்தான் உங்களை சதா சர்வ காலமும் உங்கள் வினையை தூய்மைப்படுத்துவதற்கு, சுவாமி கூட சொல்லியிருப்பார், திருமண பந்தத்திலே பெண் கைப்பிடித்து கணவன் தீயை சுற்றி வலம் வருகிற பொழுது சொல்லுகிறாள், பெண்ணே, நான் எவ்வளவோ பிறவிகள் எடுத்திருக்கிறேன், இந்த எல்லா பிறவிகளிலும் அந்த வினையை தூய்மைப்படுத்த முடியாது, மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து வந்திருக்கிறேன். பட்டினத்தார் சொல்வது போல, மாதா உடல் சலித்தேன், வல்வினையேன் கால் சலித்தேன், வேதாவும் கை சலித்தது, இறப்பையூர் வாழும் சிவனை இன்னும் ஓர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. நான் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருக்கிறேன் வினையை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு, என்னை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கு முடியவில்லை. இன்னும் இந்த பிறவியிலாவது உன் கரத்தை பற்றி இந்த முழுமையை நோக்கி என்னுடைய வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, முழுமை பெற்ற வாழ்வாக மாறுவதற்கு நீ உன் துணையோடு நான் அடைய விரும்புகிறேன், தூய்மைப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று தான் ஒருவருக்கொருவர் அதை சத்தியம் செய்கிறார்கள். நீ அந்த நெருப்பை சுற்றி வருகிறார். அப்போ இந்த வினையை தூய்மை செய்வதனுடைய அடிப்படையிலே நாம் இணைந்திருக்கிறோம் என்று சொன்னால், இங்கே எங்கே ஒப்பீடு வருகிறது, இங்கே எங்கே எதிர்பார்ப்பு வருகிறது? இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், மிக கொடூரமாக சில விஷயங்கள் எல்லாம் தில்லியிலும் நடக்கிறது. இன்று சமீபத்தில் சில விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது. தன் சுகம் பெரிது, தன்னுடைய வாழ்க்கை தான் தனக்கு முக்கியம் என்ற நிலையிலே தான் இன்றைக்கு திருமணங்கள் நடக்கிறது. தனக்கு தான் எவ்வளவு சம்பாதிக்கிறானோ அதை விட தன்னுடைய சம்பளம் முழுவதும் தனக்கு உரிதாக வேண்டும், அதை தான் அனுபவிக்க வேண்டும், தான் சுகமாக இருக்க வேண்டும் என்கிற பொழுதுதான் மாணிக்கவாசகம் ஐயா சொன்னார், நிறைய கேசஸ் கோர்ட்டுக்கு வருகிறது. காரணம், தன் உணர்வுகள், தன்னுடைய உணர்ச்சி தான், தன்னுடைய இன்ப துன்பம் தான்
தன்னுடைய சுய இன்பம்தான் முக்கியம் என்கின்ற தலைமுறை இன்றைக்கு வெளியே வந்துவிட்டது. சொல்ல போனால் லிவிங் டுகெதர் என்கிற கலாச்சாரம் வெளிநாடுகள் போல இன்றைக்கு இந்தியாவிலும் தலை தூக்குகிறது. நீங்கள் கணவன் மனைவியாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் விரும்பினால் ஒருவருக்கொருவர் இணைந்து ஒரு அறை எடுத்து தங்கலாம். வேண்டாத பொழுது டாடா பை பை சொல்லலாம். அதுக்கு கலாச்சாரத்திற்கு பெயர் லிவிங் டுகெதர். நான் சம்பாதிப்பதை நான் முடிந்தால் கொடுக்கிறேன், நீ சம்பாதிப்பதை 2 பேரும் சேர்ந்து பங்கு போட்டுக் கொள்ளலாம். இதுவா வாழ்க்கை? இதுவா நம்முடைய அறம்? அது அல்லவே. ஈருடல் ஓர் உயிர் வினை தூய்மைக்காக வாழ்கிறோம். அந்த வினை தூய்மையை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்று வருகிற பொழுதுதான் நம்முடைய உடல் தேவைகள் குறைந்து உயிர் தேவை அதிகரித்து மற்ற உயிரையும் தம் உயிர் போல பாவிக்கக்கூடிய மனோநலம், மனோ தெளிவு நமக்கு கிடைக்கும். அந்த தெளிவில் தான் கடமை உணர்வு அது மேலோங்கி வரும். அந்த கடமை உணர்வில் பிறக்கின்ற குழந்தைகள் அனைத்தும் தெய்வீக குழந்தைகளாக, புத்தர்களாக, மகரிஷிகளாக அவர்கள் இந்த உலகத்திலே வலம் வருவார்கள். அப்படி நீங்கள் கருத்தொருமித்து நீங்கள் செய்கிற காதல் தான், அன்புதான். இல்லறத்திலே அது விருத்தியாகிறது என்பதற்காக இல்லறத்தை கொண்டு வந்தார்கள். அப்படி இல்லறத்திலே கொஞ்சம் சுயநலமாக வாழ்ந்தவர்கள், நீங்க திருமணத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா இந்த சட்டையை ஒருத்தர் போடக்கூடாது, இந்த இந்த புக்கை ஒருத்தர் தொடக்கூடாது என்று இருந்தவர்கள், அவர்களுக்கு இன்று ஒரு குழந்தை பிறந்தவுடனே விட்டு கொடுக்கிற தன்மை தானாகவே வருகிறது. இறைவன் ரொம்ப கனக்கச்சிதமாக வைக்கிறான் அந்த இடத்துல ஒரு பொடி. தான் தான் தனது என்று இருந்தவன், இந்த உடல் தான், இந்த உடலை வைத்து அனுபவிக்கிற பொருளெல்லாம் தனது என்று இருந்தவன், திருமணம் ஆகி ஒரு குழந்தை பேறு வந்த பிறகு அதை இன்னொரு உயிருக்கு தன்னுடைய குழந்தை என்று தனக்கு இல்லை என்றாலும் கூட கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு விருத்தி, அன்பினுடைய பெருமதி, அன்பினுடைய விரிவாக்கம், இது உடல் சார்ந்து வருகிறது. இதுவே அவனுடைய அறிவு விரிகிற பொழுது, பயிற்சியிலே நீங்கள் தொடர்ந்து ஈடுபடுகிற பொழுது, உங்கள் கடமையறத்தில் சிறக்கிற பொழுது, உங்கள் ஐவகை கடமைகளில் சிறந்து வருகிற பொழுது, பெற்றவர்கள், குரு அரசன், தெய்வம் என்ற ஐவர், பெருமதிப்பை பேரறிவால் வணங்கி நலம் காண்போம், சுற்றத்தார், தான் குடும்பம், ஊருலகம் என்ற சொல்லுமைந்து பிரிவினருக்கும் கடமை செய்தே வாழ்வோம், நற்றவத்தால் உயிருணர்ந்து நாடி நின்று மனதை நல்வழியில் இயக்கி வளம் காண்போம், கற்றவர்கள் கல்லாதோர் ஆண்கள் பெண்கள் வாரீர், கருப்பு வெள்ளை தோல் நிறத்தோர்க்கு உலக சமயம் ஒன்றே என்பது கர்மயோக பாடலினுடைய 8வது பாடல். இது வள்ளலார் அவரோடு இணைந்த பிறகு வந்த பாடல் அது. அப்போ இந்த உணர்வு நிலையில நிற்கிற பொழுதுதான் உங்களுக்கு கடமை உணர்வு பழுக்கும். இந்த கடமை உணர்வில் தான் சுற்றத்தார், தான் குடும்பம், ஊர் உலகம் என்ற சொல்லுமைந்து பிரிவினருக்கும் கடமை செய்தே வாழ்வோம். கடமை அறம், கடமை உணர்வு நம் முன்னால் வந்து நிற்கும். கடமை உணர்வு வருகிற பொழுது உங்கள் உள்ளம் விரியத் தொடங்கும். விரியத் தொடங்குகிற பொழுதுதான் அவனுடைய கடமை உணர்வு, முதல்ல நம்முடைய குழந்தை என்று இருந்தது, பெரும்பாலும் உங்க அந்த ஒரு எல்லை கட்டின ஒரு மனப்பான்மையோடு இருக்கிற பொழுது, அது பக்கத்து வீட்டு குழந்தை கீழே விழுந்தாலும் ஐயோ பாவம் என்று துடித்து போய் எடுக்கிறோம் பாருங்க. அங்கதான் அன்பு குடும்பத்தை தாண்டி இப்ப வெளிவட்டத்துக்கு விரிகிறது. அப்ப குடும்பத்தை தாண்டி அது சமுதாய அறம் நோக்கி விரிகிற பொழுதுதான், சமுதாய நலம் நோக்கி விரிகிற பொழுதுதான் ஒரு மனிதனுக்கு புகழ் என்பது வருகிறது. அந்த புகழோடு வள்ளுவம் இல்லறத்தை நிறைவு செய்கிறது. அதன் பிறகுதான் துறவரம். துறவரத்தில் விரதங்கள், ஞானம் 2 பகுதியாக பிரிக்கிறார். இந்த 2 பகுதிகள் தான் மனவளக்கலையிலே
உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற அகத்தாய்வு 3 பயிற்சிகள். இந்த அறிவு விரிவதற்காக வரக்கூடிய பிரபஞ்ச அறிவை பெறுவதற்கான பிரம்மஞானம், அதோடு உங்கள் கடமையிலே மற்றவர்களுக்கும் தொண்டாற்றி உங்கள் வாழ்வை முழுமைப்படுத்திக் கொள்வதற்காக வருகிற பொறுப்பான பயிற்சி ஆசிரியர், ஞானாசிரியர். ஆக நாம் நம்முடைய அன்பு விருத்தியாகிற பொழுது, அந்த விருத்தியாகிற அன்பு சமுதாயம் நோக்கி பாய்கிற பொழுதுதான் துறவரத்தினுடைய தொடக்கமே நிகழ்கிறது. அந்த துறவரம் என்பது இல்லறத்திலேயே தொடங்கலாம். அப்படி தொடங்குகிற பொழுது அந்த துவக்கத்தில் எல்லா உயிர்களோடும் இணைகிற அந்த பேராற்றலை கண்டு உவந்து செய்கிற பொழுது, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவரவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன். அந்த வித்தகதம் படிக்கு நான் ஏவல் புரிய என் சிந்தை மிக விளைந்ததாரோ, அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதும் பராபரமே. இதெல்லா உண்மைகளும் விளங்கும். இதையெல்லாம் விடுத்து விட்டு எண்ணத்திலே உங்களை குறுக்கிக் கொள்ளுகிற பொழுது, இந்த உடல் தான் என்று இருக்கிற பொழுது உங்களுக்கு நன்கு தெரியும், தான் தனது என்கின்ற பண்பு, அதை ஒட்டி வருகிற காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம், அதை ஒட்டி விலகுகின்ற பொய் சூது கொலை களவு விபச்சாரம். இன்றைக்கு சமுதாயத்தில் இந்த அறம் கெடுகின்ற பொழுதுதான், இந்த அறம் கெட்டொழிகிற பொழுதுதான் வாய் கூசுகிறது, மனம் தவிக்கிறது, சொல்லொண்ணாத கொடுமைகள். இது லைசன்ஸ் கொடுத்து செய்கிற நிலைமைக்கு வந்து விட்டது. எங்கே தவறு, எங்கே குற்றம்? சாமி சொல்வது போல குறுக்க எங்க பாய்கிறோம்? இன்னைக்கு நான் நல்லா இருக்கணும், இன்னைக்கு நான் அனுபவிக்கணும், என்னுடைய இன்பம் தான் முதல், நான் நன்றாக இருந்தால் போதும். இந்த உணர்வு நிலைக்கு, உணர்ச்சி நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டிருப்பதனால் சமுதாய அறம் கெட்டு போயிடும். சமுதாய அறம் கெடுகிற பொழுது அதிலே இருந்து விளைந்ததுதான் ஐம்பெரும் பழி செயல்கள். ஆக நாம் இல்லறத்தில் முழுமையான ஒரு துறவு நிலையிலும், ஒரு மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுகிற உயர்ந்த அறத்திலும் நாம் வாழ்கிற பொழுது, வெறுமனே பொருள் ஈட்டுவது உங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் இந்த உடல் நடத்துவதற்கும் மற்றவர்களுக்கும் உதவி தொண்டு புரிவதற்குமாக மட்டுமே தானே தவிர, இந்த உலகத்தில் வள்ளுவன் சொல்லுகிறான், கூத்தாட்டுக்குழாம் விழித்தற்று என்று சொல்றான். அதாவது எப்படி நாடக கொட்டாய் முடிஞ்ச எல்லா பயிலும் ஓடி போயிடுவானோ, உங்க மூச்சு நின்று போனால் நீங்க சேர்த்து வைத்திருக்கிற பேங்க் பேலன்ஸ், நீங்க சேர்த்து வைத்திருக்கிற கார் பங்களா, உங்களுக்கும் அவைகளுக்கும் இருக்கிற தொடர்பு அறுக்கப்படும். ஏன் இத்தனை ஓட்டம்? எதற்காக இத்தனை தூரம் நாம் நம்மை தாழ்த்தி, எண்ணத்தை சுருக்கி, உணர்ச்சியை அதிகரித்து மற்றவர்களோடு வெறுப்போடு வாழ்வதா வாழ்க்கை? அல்ல. அது வாழ்க்கை துணை நலமாக இருக்கட்டும், அல்லது குழந்தைகளாக இருக்கட்டும், நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம். அந்த நல்லதோர் குடும்பத்தில், இல்லறத்தில் நீங்கள் அதை பழகுகிற பொழுது பொருளும் காமமும் சார்பு அறங்களாக மட்டுமே இருக்கிறது என்பதை மனதில் தேக்கிக் கொள்ளுங்கள். அவன் பொருளையும் அறத்தினுடைய ஒரு சார்பாக கொண்டு வரவில்லை. அறம்தான் இறைவனுடைய வெளிப்பாடு. அந்த அறத்தில் சார்பு அறங்களாகத்தான் பொருளும் காமமும் வருகிறது என்பதை புரிந்து கொண்டால், நீங்கள் பொருள் தேடலிலும் காமத்திலும் உங்கள் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம். ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல்ஸ் பாருங்க, உங்களுடைய ஊர்களையும் பாருங்க, மற்ற ஊர்களையும் பாருங்க, 2 ஹாஸ்பிட்டல்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். ஒன்று கேன்சர் ஹாஸ்பிட்டல், இன்னொன்று இன்ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல், குழந்தை மகப்பேரின்மை. என்ன காரணம்? இதுதான் காரணம். தன் உடலை கெடுத்து, தன் மனதை கெடுத்து, உயிரை கெடுத்து, உயிர் காந்தத்தை கெடுத்து, கரு மையத்தை கெடுத்து, வித்தை கெடுத்து, சகல
உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவன்களோடு இன்னொரு ஜீவன் நான் வருவதற்கு இந்த உடல் காரணமாக இருக்கிறது என்பதை தெரிந்தும் தான் கெட்டு தர்மம் கெட்டு அவைகளினுடைய வெளிப்பாடாக குழந்தைகள் நோயுற்றவர்களாக மனநோய் மிகுந்தவர்களாக வருகிறார்கள். ஆக நாம் செய்ய வேண்டிய பணிகள் இந்த வாழ்க்கையை சரியான கோணத்தில் அறத்தை புரிந்து கொள்வது, இந்த அறத்தினுடைய மூலமாக இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையை புரிந்து கொள்வது. அந்த தெய்வத்தன்மையை புரிந்து கொள்வதற்கு தம்பதியர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஒத்தும் உதவியும் வாழ்கிற பொழுது ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுதான் உயிருக்கு ஊதியம் என்ற நிலையிலே அதையும் உணர்ந்து கொண்டு என் உணர்வுகளிலே நின்று நான் வாழ்க்கையினுடைய தேவைகளை, உடல் தேவைகளை குறைத்துக் கொண்டு ஆன்ம தேவைகளை அதிகரித்துக் கொண்டு இன்னொரு உயிருக்கு கடமை செய்யும் ஐவகை கடமைகளை முழுமையாக செய்தால் இந்த வாழ்வு அரண் எனப்பட்டது இல்வாழ்க்கை. அவன் வள்ளுவன் சொல்லுவதில் நீங்க ஒரு எழுத்து எடுக்க முடியாது. இந்த இல்வாழ்க்கையே அரண் எனப்பட்டதுதான் சொல்றான். அறம் செய்வதற்குத்தான் பிறந்திருக்கிறோம், அதற்குத்தான் இரு பேர் இணைந்து செய்கிறோம். அப்படி இணைந்து செய்கிற ஒரு அறத்தினுடைய வழிபாடு, அந்த வழிபாடு உங்கள் உள்ளத்திலே வருகிற பொழுது அது மற்றவர்களுக்கு தொண்டு செய்வதே தொண்டே தொழுகை என்று உங்கள் வாழ்க்கை அமையட்டும் என்று சொல்லி லோகாம்பாளினுடைய வாழ்க்கை நிலை எனக்கு தெரியும். பல இடங்களிலே அம்மாவோடு பழகியதும், அக்கா கடைசி காலத்துல அம்மாவை பார்த்துக்கிட்டாங்க. ஒரு வருஷம் அம்மாவை அக்கா தான் பார்த்து கொண்டார். வாய் பேசல, கையில செய்கைதான். எப்ப போனாலும் கை செய்கையிலேயே வாயில வைத்து சாப்பிட்டு போ. இப்ப அக்கா கடைசி ஒரு வருடம் அவள் அது ஒரு ஒரு அமைந்த ஒரு நல்வினை பயன்தான். அங்கே கண்ணி கடைசி ஒரு வருடம் அவள் அம்மா கட்டலையே படுத்திருந்ததுனால அந்த முதுகுல அது தழும்பு புண்ணெல்லாம் வந்துடுச்சு. அதன் பிறகு அக்கா ஒவ்வொரு நாளும் எழுத்த வைத்து அதை குளிப்பாட்டி மருந்து தடவி விட்டு துணி மாற்றி அதை அவள் செய்து விட்டார். அதனால்தான் சாமி ஒவ்வொரு வருடமும் அவளுக்கு ஒரு சேலை வாங்கி தருவது சொந்த மகள் போல என்று வைத்திருந்த ஒரு கருணை எங்களுக்கு வாய்த்த ஒரு நல்வினை பயன். ஆக அவர்கள் ஒரு வேதாத்திரியை விட ஒரு லோகாம்பனுடைய ஞானம் உச்சம், புத்தனை விட யசோதரனுடைய ஞானம் உச்சம். உங்களுடைய வாழ்க்கை துணையிலும் அது பிரதிபலிக்கலாம், அவர்கள் உள்ளத்தில் அது மலர்ந்திருக்கலாம். கண்டுகொள்ளுங்கள், இனம் கண்டுகொள்ளுங்கள். அறம் எனப்பட்டதுதான் வாழ்க்கை. உடல் சுகம் பொருள் சுகம் அல்ல, அறமே சுகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த புரிந்து கொள்ளலில் தான் உங்கள் உடல் நலத்தை எப்படி பாதுகாப்பது, மனநலத்தை எப்படி பாதுகாப்பது, இந்த மனநலத்தோடும் உடல் நலத்தோடும் உயிர் தூய்மை எப்படி பெறுவது, அந்த உயிர் தூய்மையில் ஒப்பற்ற ஒரு வேதாத்திரியை நீங்கள் இந்த உலகிற்கு வழங்கினால் இந்த வேதாத்திரியம் உலகம் முழுவதும் பரவக்கூடிய ஒரு வாரிசை நீங்கள் தருகிற பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை அவர் மூலமாக கூட முழுமை பெறும், முக்தி பெறும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்பதை சொல்லி நான் துவக்கத்திலே பாடிய பாடல் திரும்ப பாடி நிறைவு செய்கிறேன். தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும், தூய வினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமையென தேர்ந்து செய்து மாயம் என்னும் மறை பொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் வாழ்வோர்கள் துன்பம் நீக்க நேயம் என்னும் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறியதுவே யோகமாகும். இல்லற தர்மம் என்பது நிறைவாழ்வாம் நெறியதுவே
உங்கள் வாழ்க்கையினுடைய யோகம் அது உங்கள் வாழ்க்கையினுடைய உயர்வாக முழுமை பெற்ற நிலையிலே நிறைவாக அமைவதற்கு இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய் பெற்று வளமோடு வாழ்க வளமுடன் என்று மனம் குளிர வாழ்த்தி இந்த அளவிலே இதை பூர்த்தி செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க. மிக அற்புதமாக இல்லற தர்மம் என்ற தலைப்பில் யாழ் மண்டலத்தில் தாங்கள் மிக அற்புதமான கருத்துக்களை தெளிவுபடுத்தீர்கள். இல்லறம் என்பது தான், குடும்பம், குழந்தைகள், மனைவி என்பதை மறந்து தான் மட்டும்தான் இருக்கிறோம் என்ற இப்போ வெளிநாட்டு மோகங்கள் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் அதிகமா பரவிட்டு இருக்குதுங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப எதை நியூஸ் எடுத்தாலும் கேன்சர் தான். இல்லைன்னா குழந்தை பிறப்பதற்கு டெஸ்ட் டியூப் குழந்தை, அங்க வந்துருங்க இங்க வந்துருங்க, இது ஒரு பிரச்சனைங்க. ஆகவே மகரிஷி சொன்ன குறதுக்களை ஒழுங்கா சத்தம் போடாம ஃபாலோ பண்ணுனாவே இந்த பிரச்சனைகள் வராது. அகத்தாய்வு அடிக்கடி இந்த மாதிரி நம்ம அகத்தை ஆய்வு செஞ்சுட்டு இருந்தோம்னா குடும்பத்திலையும் குழப்பம் வராது என்பதை தெளிவாக விளக்கம் சொன்னீங்க ஐயா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அனைவரும் துரிய நிலையில் நின்று நாம் இல்லற தர்மம் என்ற தலைப்பில் பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா வாழ்த்துவோம். பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய ஆன்மீக சேவை மென்மேலும் தொடர வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அத்துணை நல்லுள்ளங்களும் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், நட்பு நலம் வாழ்க வளமுடன். கேள்வி கேட்கிறவங்க, ஐயாவிடம் பேசுறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், மைக்கை அன்மியூட் பண்ணியும் பேசலாம். சக்தி உமாகாந்தன் அம்மா, மைக்கை அன்மியூட் பண்ணி கேளுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. சாந்தி உமாகாந்தன், கிளாஸ்கோல இருந்து பேசுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்புங்க ஐயா. இல்லற தர்மம் அப்படின்றது இல்ல